நான் போன எபிசோடில் எங்கள் கல்லூரி அனுபவங்களில் இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். போன எபிசோடில் நான் த ஸ்ட்ரேஞ்ச் லைஃப் ஆஃப் இவான் ஒசக்கின் பற்றி சொன்னேன். பிடி ஊஸ்பன்ஸ்கி எழுதிய நாவல் அது. தி ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். இது ஒரு நாவல். இது அருண் ஜோஷி எழுதுது. இதை எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் நான் எம்ஏ இங்கிலீஷ் படிக்கும்போது எனக்கு கான்டாக்ட் செமினார் எழுதிய கிருபாகரன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர். என்னென்னா பில்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவங்க அப்பா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். அவர் பையனை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார், என்ஜினியரிங் படிச்சுட்டு பெரிய என்ஜினியர் ஆகணும்னு சொல்லி. ஆனால் இந்த பில்லிக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆந்த்ரோபாலஜி படிக்கிறாரு. ஏன்னா அவர் மக்களை பற்றி அறிஞ்சிக்கணும், அது பர்டிகுலர்லி இந்த ட்ரைபல்ஸை பற்றி அறிஞ்சிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால் அவர் ஆந்த்ரோபாலஜி படிக்கிறாரு. திரும்பி வராரு. ஒரு காலேஜில் அவர் லெக்சரராக ஆகிறார். அவர் மீனான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப பணக்கார பொண்ணு. ஆனால் இவருக்கு அந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு முறை ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஃபாரஸ்ட்க்கு ட்ரைப்ஸ் எல்லாம் பற்றி படிக்க போனவர் அந்த ட்ரைப்ஸை விரும்பி அங்கேயே அவர் செட்டில் ஆகிறார். இதுதான் அந்த என்டையர் புத்தகம். அது பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபேமிலியினுடைய ப்ரெஷர்ஸுக்கும் ஆன அந்த முரண்பாடுகளை அழகாக சுட்டி காட்டுற மாதிரி அருண் ஜோஷி எழுதியிருப்பார். நான் அந்த நாவலுக்குள்ளே போக விரும்பலை, நீங்கள் அதை படித்து பார்க்கலாம். இட்ஸ் எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் நாவல். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு சர்ச் இருக்குது. அவன் எதையோ ஒன்று தேடிகிட்டு இருக்கிறான். அவன் தேடுவதை நோக்கி அவன் பயணம் செய்தால்தான் அந்த வாழ்க்கை அவனுக்கு நிறைவை தருகிறது. வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் எனக்கு சின்ன வயதிலிருந்தே செடிகளையும் கொடிகளையும் ரொம்ப பிடிக்கும், தாவரங்களை ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல நான் இந்த கிரைசாந்திமம் அந்த விதைகளை கொண்டு போடுவேன். அந்த கிரைசாந்திமம் விதைகள்லாம் முளைச்சி அப்படியே கலர் கலராக பூக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாக பூக்கும். அதை பார்த்தாலே கண்கள் அப்படியே மலர்ச்சி அடையும். அந்த மாதிரி அழகோட அந்த பூக்கள் இருக்கும். அது ஒரு ஆனுவல் பிளான்ட். அது ஒரு 2 மாதத்தில் பூத்துட்டு அது மடிஞ்சு போயிடும். அது சாகவே கூடாது, அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த ஒரு பூவை கூட நாங்கள் பறிக்க மாட்டோம். அவ்வளவு அழகாக அந்த இடமே மனமாக இருக்கும். அதே மாதிரி மரங்களை பார்க்குறது, செடிகளை பார்க்குறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். என்னுடைய உறவினர் ஒருத்தர் வேலூர் பக்கத்தில் ராமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு, நான் 5வது படிக்கும்போது அந்த ஊருக்கு பயணப்பட்டேன். அங்கே 1 மாதம் இருந்தேன். அப்போ தான் முதன் முறையாக எனக்கு வேளாண்மையை பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட்டது. அவங்ககிட்ட பாக்கு தோப்பு இருந்தது, வெற்றிலை கொடிக்கால் இருந்தது, கரும்பு தோட்டம் இருந்தது. அதையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த பாக்கு தோப்பில் அந்த பாக்கு மட்டை விடுற சத்தம், அங்கே பல்வேறு விதமான பறவைகள், அங்கே இருக்கக்கூடிய தென்னந்தோப்பில் இருக்கக்கூடிய குயில்களுடைய ஓசை, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வைத்திருந்த அந்த பெரிய கிணறு, அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அந்த ஊர் மக்கள் எல்லாம் அங்கே தான் தண்ணீர் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே தான் நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். 5ஆம் வகுப்பு படிக்கிற போது நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். அந்த ஊரில் தான் இந்த வேளாண்மையின் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய நாட்டம் ஏற்பட்டது. அதனால் வேளாண் கல்லூரியில் சேருவது என்பது எனக்கு மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது. ஒரு வகையில் பார்த்தா எனக்குள் இருக்கிற அந்த வேளாண்மை குறித்த அந்த ஆர்வத்திற்கு அது ஒரு விடையாக இருந்தது. நம்ம எதை நேசிக்கிறோமோ அதை படிப்பது என்பது தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டங்கிறது என்னென்னா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கறது இல்லை. த லாஸ்ட் லெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான புத்தகம். ஒரு ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் வாழ்க்கையில் இதுதான் கடைசியான லெக்சர், இந்த லெக்சரை நீ கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுக்குற பார்க்கலாம். அப்போ இது என்னுடைய லெக்சர் இதுதான் கடைசி அப்படின்னா, ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் என்ன செஞ்சான், என்ன ஆம்பிஷன் வச்சுருந்தான், என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருந்தது, என்ன மாதிரியான சாதனை பண்ணான், எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணான், அவன் அடைய முடியாமல் போச்சு, எதுக்கு ஆசைப்பட்டான், எது அவன் கனவாக இருந்தது, அந்த கனவில் அவன் நிறைவேற்றினானா, யாருடைய மனசையாவது புண்படுத்தியிருக்கானா, யாருடைய மனதையாவது அவன் மகிழ்ச்சிக்கு உட்படுத்தியிருக்கிறானா, இந்த மாதிரியெல்லாம் பேசணும். அதுதான் அந்த லாஸ்ட் லெக்சர். அதை எழுதினவர் ராண்டி பாஷ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். இந்த புத்தகத்தை வாங்கி படித்தது எதனாலனாக்க, அவருக்கு ஒரு டேர்ன் வருது. அவர் பேசணும் அந்த ஆர்கனைசேஷனில். அப்போ என்ன ஆகுதுன்னா, உண்மையிலே அவருக்கு அது லாஸ்ட் லெக்சர்.
ஏன்னா அப்போ தான் அவர் அதாவது ஒத்துக்கிறாரு, அதுக்குள்ளே அவருக்கு தெரியுது அவர் வந்து ஒரு டெர்மினல் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் இருக்கிறாரு, இன்க்யூரபிள். அந்த ஸ்டேஜில் அவருக்கு தெரியுது நாம் வந்து கொடுக்க போகிற லெக்சர் உண்மையிலேயே இது வந்து சும்மா கொடுக்கப்படுற. ஏன் இந்த லாஸ்ட் லெக்சர் ஏற்படுத்துகிறாங்கன்னா, இந்த லாஸ்ட் லெக்சர் கொடுத்தா, இப்போ நான் இதுதான் லாஸ்ட் லெக்சர்னு நினச்சி கொடுத்தா என்னுடைய கனவுகள் என்ன, எதை நிறைவேற்றலை, எதையெல்லாம் நான் அடைஞ்சிருக்கேன், எதை அடையாமல் விட்டுருக்கேன், அதெல்லாம் நான் ஒரு பரிசீலனை பண்ணிக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் மாதிரி. அப்போ மீதி இருக்கிற காலத்தில் அதை அடைவதற்கு நான் முயற்சி செய்யலாம். இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது, இன்னும் நிறைய ஆண்டுகள் இருக்குது. இனிமேலாவது டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை நாம் நிறைவேற்றலாம். இப்போ எனக்கு நான் ஒரு லெக்சர் கொடுக்கல, லாஸ்ட் லெக்சர்னால், அப்போ சின்ன வயசில் நான் என்னென்ன விரும்பினேன், எதை அடைஞ்சேன், எதை அடைய முடியாமல் போச்சு அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்டாக் டேக்கிங் பண்ணுவேன். நான் ஒரு இன்வென்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு ஒரு இன்வென்ட்ரி அனாலிசிஸ் அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இனிமேலாவது அதை அடைய முயற்சி செய்வேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட். ஆனால் ராண்டி பாஷ்க்கு என்னாச்சுன்னா, தட் வாஸ் இஸ் லாஸ்ட் லெக்சர். மிக அற்புதமான ஒரு உரையை அவர் நிகழ்த்தியிருப்பார். கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னென்ன ட்ரீம் பண்ணனோ அதெல்லாம் நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும். அதில் ஒரு இடம் என்ன சொல்கிறாருன்னா, எப்போது ஒருவனுடைய வாய்ப்பும் திறமையும் சந்திக்கின்றனவோ அதுதான் லக்குங்கிறார். ஒருத்தனுக்கு திறமை இருக்குது, அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதுதான் லக்கு. நாம் என்ன நினைக்கிறோம்னா, வாய்ப்பு கிடைத்தாலும் அதை மீறி நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக கிடைச்சாதான் லக்கு. அப்படி கிடையாது. வாய்ப்பு கிடைத்தால், ஏன்னா நிறைய பேர் திறமையோடு இருக்கிறார்கள், வாய்ப்பு கிடைப்பதில்லை. திறமையும் வாய்ப்பும் சந்திப்பது தான் ஒருவனுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். அந்த வகையில் பார்த்தா என்னுடைய ஆர்வமாக இருந்த அந்த வேளாண்மை என்னுடைய பட்டப்படிப்பாக ஆயுது. இதில் இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டத்தை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் என்ன பண்ணோம்னா, ட்ரைமஸ்டர் தொடங்குதுனாக்கா அன்றைக்கி வந்து கிரெடிட்ஸ் கார்டு ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி உண்டு. அதில் என்னென்னா, ஒரு கிரெடிட் கார்டு 3 கார்டு கொடுப்பாங்க. அந்த 3 கார்டில் என்னென்னா, நீங்கள் என்னென்ன கோர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 6 கோர்ஸ் 7 கோர்ஸ் 8 கோர்ஸ்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அக்ரானமி, அடுத்தது சாயில் சயின்ஸ், அதுக்கடுத்து என்டமாலஜி, பேத்தாலஜி, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா 1+1 2+1 அந்த மாதிரி இருக்கும். 1+1னா ஒரு வாரத்துக்கு ஒரு தியரி கிளாஸ், ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ். 2+1னா ஒரு வாரத்துக்கு 2 தியரி கிளாஸ், ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ். இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். நீங்கள் எதை ஃபில்லப் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத அனுமதிக்கப்படுவீர்கள். ஒருவேளை நாம் 8 கோர்ஸ் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அந்த ட்ரைமஸ்டரில், 7 தான் நம்ம ஃபில்லப் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ நம்ம 7க்கு தான் நம்ம சர்டிஃபிகேட் வாங்க முடியும். 1 அரியர்ஸாக நின்று போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக அந்த கிரெடிட் கார்டை நாங்கள் ஃபில்லப் பண்ணுவோம். ஃபில்லப் பண்ணி முடித்தோடனே அதுக்கு நம்ம என்ரோல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த ட்ரைமஸ்டர். எங்களுடைய இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டத்தினுடைய யுனிக்னஸ் என்னென்னா, மொத்தம் 70 ஒர்க்கிங் டே இருக்கணும், இன்க்ளூடிங் த ஃபைனல் எக்ஸாம்ஸ். 70 ஒர்க்கிங் டேக்கு 1 ஷார்ட்டாக இருந்தால் கூட அந்த ட்ரைமஸ்டர் ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால் என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணாலோ, நீங்கள் எல்லாம் சேர்ந்து மாஸ் கேஷுவல் லீவ் போட்டாலோ என்ன ஆகுனா, நேச்சுரலாக உங்களுடைய ட்ரைமஸ்டர் எக்ஸ்டெண்ட் ஆகும். ட்ரைமஸ்டர் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது 4 வருஷத்தில் முடிக்கிற கோர்ஸு 4.5 வருஷத்துக்கு போயிடும். அதனால் எல்லா வகையிலையும் நஷ்டம், பொருளாதார நஷ்டம், கால விரயம், இதெல்லாம் ஆகும். அதனால் நீங்கள் அந்த 70 நாட்களில் முடிக்கணும். இது ஒரு முக்கியம். ஏன்னா சில காலேஜில் 1 மாதம் ஹாலிடே விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட செமஸ்டர் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் பசங்க எழுதுகிறாங்க, கிளியர் பண்ணுறாங்க. இது மாதிரிலாம் அங்கே வாய்ப்பு கிடையாது. 70 ஒர்க்கிங் டேஸை மஸ்ட். ரெண்டாவது என்னென்னா, இந்த ட்ரைமஸ்டரை பொறுத்த வரைக்கும் அப்போ நாங்கள் இருந்தபோது கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படின்னு இருந்தது. கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ்னால் என்னென்னாக்க, 90 மார்க் வாங்கினா ஏ, 89.5 வாங்கினா பி, 80 வாங்கினா பி, 79.5 வாங்கினா சி, 70 வாங்கினா சி, 60 வாங்கினா டி, அதுக்கு கீழே வாங்கினாங்க ஃபெயில், எஃப். இப்போ சரி 60 வாங்கிட்டாரு 70 வாங்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஓவராலாக இப்போ ஏ வாங்கினா 4 பாயிண்ட்டு கொடுப்பாங்க, பி வாங்கினா 3 பாயிண்ட்டு, சி வாங்கினா 2 பாயிண்ட்டு, டி வாங்கினா 1. இதில்
ஓவரால் ஆவரேஜ் என்னென்னா 2.25 இருக்கணும். 2.25க்கு கீழே இருந்தால் நீங்கள் சில சப்ஜெக்ட்ஸை மறுபடியும் எழுதி அதில் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தான், மறுபடியும் அட்டன் பண்ணணும், எழுதணும், கிளியர் பண்ணணும். உங்களுடைய ஓவரால் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் வந்து 2.25 இருந்தால் தான் நீங்கள் பாஸ். இல்லைனா 4th இயர் முடியும் போது 2.25 இல்லைன்னா மறுபடியும் வந்து நீங்கள் கோர்ஸஸ் அட்டன் பண்ணி உங்களை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக போயிடும். அதனால் 90 வாங்கிறது தான் இது ஒரு விதமான ஒரு விஷயம். மூணாவது என்னென்னா, எங்களுடைய ஐட்னரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். காலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் இருக்கும் 7லேருந்து 10 மணி வரைக்கும். அதில் ஃபீல்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஃபீல்டுக்கு போகிறதுனா நாங்கள் என்ன பண்ணுவோம், அக்ரானமி அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கெலாம் நாங்கள் காக்கி ஷார்ட்ஸும் காக்கி ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு ஒரு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு அல்லது ஹேண்ட் ஹோவ் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஃபீல்டுக்கு போவோம். காலையில் 7 மணிக்கெலாம் நாங்கள் போயிடணும். சப்போஸ் ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராக்டிக்கல் கிளாஸை மிஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா, எசென்ஷியலாக மிஸ் பண்ண வேண்டியதாக இருந்தால் கூட நமக்கு என்ன ஆகினா மொத்த அட்டெண்டன்ஸு நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் இந்த கோர்ஸை ரிப்பீட் பண்ண வேண்டியதாகிடும். அதனால் ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு தியரி கிளாஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணால் நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். எங்கள் சீனியர் சில பேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால மிஸ் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணிவிட்டு அவங்க எங்களோட வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எந்த டைமில் நமக்கு ஸ்பேர் டைம் கிடைக்கிது. 3rd இயர் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்பேர் டைம் கிடைக்கணும். நமக்கு ஆஃபர் பண்ணுற கோர்ஸை அவங்க ஸ்பேர் டைமுக்குள்ள ஒத்து வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி டைமில் ஃபில்லப் பண்ணிவிட்டு கிரெடிட் கார்டை ஃபில்லப் பண்ணிட்டு வந்து எங்களோட அட்டென்ட் பண்ணுவாங்க. என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு கிளாஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 7 மணிக்கு நாங்கள் ஃபீல்டுக்கு போயிட்டு ஒரு 9:30 மணி வாக்கில் ப்ரொஃபஸர்ஸ் வந்து அந்த கிளாஸை முடிச்சிருவாங்க. 7 to 10 இருந்தால் கூட மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 9:30 வாக்கில் அது முடிஞ்சிடும். 9:30க்கு நாங்கள் வந்து அவசரமாக குளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஏன்னா எங்கள் மெஸ்ஸு வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆனால் பசங்கள்லாம் போய் மெஸ்ஸில் உட்காந்து ஒரு 2 ஊத்தப்பம், சின்ன ஊத்தப்பம் சாப்பிட்டுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயாகணும். 6:30 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனால் தான் நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸில் கரெக்டாக 7 மணிக்கு இருக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த 7 to 9:30 அல்லது 7 to 10 முடிஞ்சால் உடனே அவசரம் வந்து குளிச்சுட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் கேன்டீன் ஒன்று இருக்கும், அங்கே போய் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு நேராக தியரி கிளாஸுக்கு போவோம். 10:30 to 11:30 தியரி கிளாஸ் நடக்கும். எங்களுக்கு 11:30 மணிக்கு மெஸ்ஸு. 11:30 மணிக்கே நேராக மெஸ்ஸுக்கு வருவோம், மெஸ்ஸில் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஹாஸ்டலில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சால் ரெஸ்ட் எடுப்போம். மறுபடியும் 1 மணிக்கு தியரி கிளாஸ் ஆரம்பமாகும். 1லேருந்து 4 மணி வரைக்கும் இந்த தியரி கிளாஸ் நடக்கும். இதுதான் எங்களுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ மீதி நேரம்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேருந்தே நிறைய கலெக்ஷன் ஒர்க்கு எங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ பிளான்ஸை கலெக்ட் பண்ணுறது, இப்போ அக்ரிகல்ச்சர் பாட்டனி அப்படின்னா சில பிளான்ஸை கலெக்ட் பண்ணி அதை ஹெர்பேரியமாக தயார் பண்ணணும், அது மாதிரி ஒர்க் இருக்கும். அக்ரிகல்ச்சர் என்டமாலஜி அப்படின்னா அதில் என்னென்னா பூச்சிகளை கலெக்ட் பண்ணணும். பூச்சிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைனைட் பாட்டில் கொடுப்பாங்க, ஒரு நெட்டு கொடுப்பாங்க. விதவிதமான பூச்சிகள்லாம் கலெக்ட் பண்ணி அந்த சைனைட் பாட்டிலில் போட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை க்யூர் பண்ணணும். அதை அப்படியே ஒரு தெர்மாக்கோலில் ஃபிட் பண்ணி 2 விங்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து பின் பண்ணி வைக்கணும். அப்போ அது அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து எங்களுக்கு ஒரு இன்செக்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க, அந்த இன்செக்ட் பாக்ஸை வைக்கணும். அதனால் என்ன பண்ணுவோம்னா 4 மணிக்கு வந்தால் கூட ரூமில் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு லீஷராக போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேன்டீனில் அல்லது எங்கள் மெஸ்லேயே டீ இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு போய் இந்த பிளான்ட்டு இந்த இன்செக்ட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக போவோம். சில நேரங்கள் நைட் டைமில் போவோம் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த விளக்கு வெளிச்சத்துக்கு தான் இந்த மில்லட் ப்ரீடிங் ஸ்டேஷன், காட்டன் ப்ரீடிங் ஸ்டேஷன் இங்கெல்லாம் வந்து நிறைய இன்செக்ட்ஸ் வரும். அப்போ அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த 4th இயர் படிக்கும்போது என்டமாலஜியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்களே பூச்சிகளை வளர்க்கணும், குறைஞ்சது ஒரு 25 பெஸ்ட்டாவது நீங்கள் வளர்க்கணும் அப்படிம்பாங்க. அப்போ தான் அதை பற்றி தெரியும். புழுவை பார்த்தாலே ஓ இது இந்த பெஸ்ட்டினுடைய புழு,
இது இந்த மாதிரியான டேமேஜை ஏற்படுத்தும், இது இந்த மாத்தினுடைய புழு அப்படின்னு தெரியணும்னா புழு பருவத்திலிருந்தே உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, குறைந்தது 25வது நீங்கள் கலெக்ட் பண்ணி ரேர் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து மார்க் அப்படின்வாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, புழுவை தேடி போவோம். அந்த புழு சூரியகாந்தியில் இருந்துச்சுன்னா அந்த புழுவை பிடிச்சிட்டு வரும். ஒரு 2-3 புழுவை பிடிச்சிட்டு வந்து அதை ஒரு பாலித்தீன் பேக் இருக்கும், அதில் அந்த இலையை போடுவோம். இந்த இலை சூரியகாந்தியில் இருந்துச்சுன்னா சூரியகாந்தி இலையை போட்டு அந்த புழுவையும் போட்டு அதை கட்டி தொங்க விட்டுருவோம். அது என்ன ஆகும், அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் காலையில். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சசப்டிபிள். அதனால் என்னன்னாக்கா அது ரொம்ப ஜென்டலாக வளர்க்கணும். காலையில் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீக்கல் பெல்லட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பாலித்தீன் பேக்குக்கு மாற்றி மறுபடியும் ஃப்ரெஷ் லீவ்ஸை போட்டு மறுபடியும் கட்டி விடுவோம். டெய்லி காலையில் அது பியூப்பா ஆயிடுச்சான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அது பியூப்பா ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு ரேஃப், ஆஹா பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஸ்டேஜை கடந்துட்டோன்னு. இப்போ என்னென்னா புழுவாக பிடிச்சிட்டு போய் கையெழுத்து வாங்கிட்டு வருவோம். எங்கள் ப்ரொஃபஸர் பார்த்துட்டு கையெழுத்து போடுவார். அடுத்தது பியூப்பாவானவொன்னு கொண்டு போய் காமிச்சு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வருவோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா வெயிட் பண்ணுவோம், இந்த பியூப்பாவிலேருந்து எப்போ பட்டர்ஃப்ளை வரப்போகுது, இந்த பியூப்பாவிலேருந்து எப்போ மாத் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணுவோம். அது கொஞ்ச நாள் கழித்து வெளிவரும், அதனுடைய லைஃப் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி வெளிவரும். அது வெளிவந்தவுடனே அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் கையெழுத்து வாங்கிட்டு அதை எங்கள் இன்செக்ட் பாக்ஸில் ஒட்டுவோம். இந்த மாதிரி குறைஞ்சது 25 இன்செக்ட்ஸையாவது நாங்கள் வளர்க்குறோம். இப்படி வளர்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா, என்டமாலஜியில் ஒரு டீப்பான ஒரு அறிவு கிடைக்கும். என்டமாலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் த இன்செக்ட்ஸ். இது இல்லாமல் 3rd இயரில் எங்களுக்கு கிராப் கல்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கும். கிராப் கல்டிவேஷன் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் வெட்லேண்டில் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் ஒரு 5 சென்ட் கொடுத்துருவாங்க. நீங்களே நாற்று நடணும், நீங்களே களை எடுக்கணும், நீங்களே அறுவடை பண்ணணும். அதில் எவ்வளோ நெல் வருதுன்னு பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ நெல் வருதோ அது காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் போக மீதியை வந்து விற்று அதில் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் இதில் வந்து ஒரு கார்டன் லேண்டில் ஒரு கிராப் போடுறோம். இந்த மாதிரி சில கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உண்டு. இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அணுக வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் என்னென்னா, இந்த எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் டோட்டலி டிஃப்ரெண்ட். மற்றதெல்லாம் எப்படின்னா ஃபைனல் எக்ஸாம்னு ஒன்று இருக்கும். இப்போ கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்கன்னாக்க அவங்களுக்கு ஒரு ஃபைனல் எக்ஸாம் தான், செமஸ்டர் எக்ஸாம் தான், அதில் ஒரு ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்களுக்கு எப்படின்னா, நாங்கள் சேரும்போது ஒரு மிட் டேர்ம் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு 30 மார்க். அது திடீர்னு ஒரு 30 ஒர்க்கிங் டே முடிஞ்சவுடனே நடத்துவாங்க மிட் டேர்ம் எக்ஸாம். அந்த மிட் டேர்ம் எக்ஸாமில் 30 மார்க்குக்கு ரேங்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும், அதுக்கு 40 மார்க்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம், அதுக்கு 30 மார்க். இப்போ இந்த 3லையும் என்ன மார்க் வாங்குகிறாங்களோ அதை ஆட் பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளோ கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ்னு முடிவு பண்ணுவாங்க. இதில் இந்த எல்லாத்துலேயும் ஏ வாங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா பாடத்துலேயும் விழிப்புணர்வுடன் இருந்தால் தான் அந்த ஏ வாங்க முடியும். அதை வந்து 4 out of 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அது 90% அப்படின்னு சர்டிஃபிகேட்டில் கொடுப்பாங்க. இந்த மிட் டேர்ம் டெஸ்ட்டுனால் அதுக்கெல்லாம் ஹாலிடேலாம் கிடையாது. கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், 4 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும், 5 மணிக்கு அந்த மிட் டேர்ம் எக்ஸாம் நடக்கும். 30 ஒர்க்கிங் டே முடிஞ்ச உடனே இந்த அட்டண்டன்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறதுனால ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் அட்டண்டன்ஸ் விட்டுட்டிங்கன்னா கூட அந்த கோர்ஸை ரிப்பீட் பண்ண வேண்டியதாக போயிடும். சில நேரங்களில் 4 வருஷத்துக்கு அதிகமாக கூட எழுத வேண்டியதாக போயிடும். இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது நாங்கள் வந்து ஒரு 20லேருந்து 22 கோர்சஸ் அட்டன் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு. இப்போ 22 கோர்ஸுக்கு 3 எக்ஸாம் எழுதுவோம். அப்போ பார்த்துக்கங்க, 66 எக்ஸாம்ஸ். அந்த 66 into 4, அப்போ நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 220 to 230 எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுவோம். இதில் என்ன எங்களுக்கு நல்லதுனாக்க, இந்த மாதிரி எழுதுனதுனால இந்த எக்ஸாமுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாமுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ்னு தனியாக வச்சுக்கிறது, எக்ஸாம் ஃபீவர், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் அன்னன்னைக்கு பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, ஒழுங்காக போய் ரெக்கார்டு எழுதுறீங்க, அன்றைக்கி என்ன நடத்துனாங்களோ அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் மிட் டேர்ம் வருது, அதை எழுதுறீங்க. அப்புறம் இன்னும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வருது, அதை எழுதுறீங்க. ப்ராப்பராக ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுறீங்க, இன்செர்ட் பாக்ஸ் சப்மிட் பண்ணுறீங்க, ஹெர்பேரியம் சப்மிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு மார்க் கிடைக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா, தெர் வாஸ் நோ ஸ்டடி ஹாலிடே. ரெண்டாவது, எக்ஸாம் ஃபீவருங்கிற பேச்சே கிடையாது. ஒரு ட்ரைமஸ்டர் அட்டன் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் அது நாளடைவில் என்ன ஆயிரும்னா சகஜமாகி யாருமே
இந்த எக்ஸாம் ஃபீவர்னோ அல்லது எக்ஸாமை குறித்து பயப்படுறதோ அல்லது டென்ஷனோ ஃபியரோ அப்ரிஹென்ஷனோ சுத்தமாக எங்களுக்கு இருக்காது. இது எங்களை மிகவும் நேர்த்தியாக எதிர்காலத்துக்கு தயாரித்த ஒரு பயிற்சியாக இருந்தது. பதட்டம் இல்லைனாலே உங்களால் பல விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும். எப்போ உங்களுக்கு பதட்டம் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மெமரி ஃபெயில் ஆயிரும். மெமரி எப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது பல விஷயங்கள் உங்கள் மெமரியில் வரும், சர்ஃபேஸ் ஆகும். பதட்டமானீங்கன்னா அது டெம்பரரியாக பிளாக் பண்ணிடுது உங்கள் மெமரியை. அப்போ என்ன ஆகுன்னா, ஏற்கனவே படித்தது நல்லா தெரிஞ்சது விஷயம் உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சால் கூட எழுத முடியாமல் போயிடும். அதுதான் பிரச்சனை. இது ஒரு வகையில் எங்களை சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அல்லது ஹையர் எக்ஸாமினேஷன் பல பேர் வெளிநாடுகளில் போய் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் உயர் படிப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க எங்கள் பேட்செல்லாம். சில பேர் என்னென்னா, அந்த சயின்டிஸ்ட்டாக இங்கேயே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய எக்ஸாம் எழுதி அவங்க சயின்டிஸ்ட்டாக வந்தாங்க. ஐசிஆர் மாதிரியான ஆர்கனைசேஷன்லாம் போய் ஒர்க் பண்ணி நிறைய கிராப்ஸை ப்ரீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்னும் சில பேர் என்னென்னா, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், சில பேர் பார்த்திங்கன்னா ஐஐஎம், இந்த மாதிரி படிப்புக்கெல்லாம் போகிறதுக்கு எது உதவுனதுன்னா இந்த ட்ரைமஸ்டர் எக்ஸாம் உங்களை சகல நேரமும் தயார் நிலையிலேயே வைத்திருக்கிறது. இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டத்தை பற்றி எனக்கு ஒரு சீனியர் ஒரு நாள் சொன்னார். இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டம் எதுக்கு சார் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டம் இஸ் நாட் டு எஜுகேட் யூ பட் டு எவாலுவேட் யூ கண்டினியூஸ்லி. எப்போ பார்த்தாலும் உங்களை எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர்னஸில் இருந்துக்கிட்டே இருக்கீங்களான்னு. எப்போவுமே நீங்கள் இந்த ஆர்மியில் இருக்கவங்களை கேட்டிங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் வார் இஃப் யூ வாண்ட் பீஸ் அப்படிம்பாங்க. எங்களுடைய அந்த சிவில் சர்வீசஸில் ஆர்மி அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்கும். நான் இந்த 8th மவுண்டன் டிவிஷன் ஜக்காமா அப்படிங்கிற ஒரு இடம் நாகாலாண்டில், அங்கே தான் நான் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நாங்கள் நிறைய இடங்களில் தங்கி போனோம். ஒரு கர்னலை பார்ப்போம், பிரிகேடியரை பார்ப்போம், மேஜர் ஜெனரலை பார்ப்போம். எல்லா இடத்துலையும் ப்ராமினெண்ட்டாக ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும், இஃப் யூ வாண்ட் பீஸ் ப்ரிப்பேர் ஃபார் வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்போ வேணும்னாலும் தயாராக இருக்கணும். ஒரு யுத்தத்துக்கு தயாராக இருந்தால்தான் நம்மக்கிட்ட பயந்துக்கிட்டு எதிரி நம்ம மீது படையெடுத்து வரமாட்டான். நம்ம வரலாற்றில் என்ன பார்த்துருக்கோம்? நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும், நம்மளை யாருமே படையெடுத்து வரமாட்டாங்க அப்படின்னு மிக மிக மிதமிஞ்சிய மகிழ்ச்சியில் நாம் இருந்ததுனால தான் பல நேரங்களில் எதிர்பாராத தாக்குதல்களை சந்தித்தோம். இந்த நொமேடிக் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், மங்கோல்ஸ், ஹன்ஸ், இவங்கெல்லாம் இந்த நொமேடிக் வாரியர்ஸ். இந்த நொமேடிக் வாரியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, குதிரைகளில் வருவாங்க. அவங்க எப்போ வருவாங்க, எங்கே வருவாங்கன்னே தெரியாது. இந்த போர் நெறிகள்லாம் கிடையவே கிடையாது. போர்னால் ஒரு காலத்தில் எப்படின்னா அதுக்கு ஒரு மரபு இருந்தது. நம்முடைய நாட்டினுடைய போர் முறைகளில் சில விதிகள் இருந்தது. எந்த மாதிரி விதிகள்னால், ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தன் குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டானா அவனை நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது. ஆயுதம் இல்லாமல் இருந்தானா அவனை கொல்லக்கூடாது. ஒருத்தன் ஆயுதம் பறி போயிடுச்சுன்னா அவனை கொல்லக்கூடாது. ஒருத்தன் பயந்து ஓடுறானா அவனை கொல்லக்கூடாது. எதிரி போர்க்களத்தை விட்டு போயிட்டானா அவனை துரத்தி கொல்லக்கூடாது. இந்த மாதிரி விதிகள்லாம் நம்மக்கிட்ட இருந்தது. ஆனால் இந்த எந்த விதிமுறைகளும் இல்லாமல் இந்த நொமேடிக் வாரியர்ஸ், ஹன்ஸ் போன்றவர்கள்லாம் படையெடுத்த போது பல நாடுகளில் இருந்தவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதனால் எல்லா நேரத்திலும் தயாராக இருக்கும்போது தான் எப்போ வேண்டுமானாலும் படையெடுத்து வரலாம், அதை தடுத்து நிறுத்த வேண்டும், அவர்களை முறியடிக்க வேண்டும், துரத்த வேண்டும், அப்படிங்கிற ஒரு தயார் நிலையில் நாம் இருக்க முடியும். அந்த தயார் நிலையில் நாம் எல்லா காலகட்டத்திலும் இருக்கணும். அது போருக்காக மட்டுமில்லை. போர் என்பது அல்லது போர்க்குடம் என்பது வாழ்வுக்காக நம்மை தயார்படுத்தி கொள்வது. அப்போ எந்த நேரத்திலையும் நாம் தேர்வை சந்திப்பதற்கு தயாராக இருப்பது. நாளைக்கு வச்சாலும் எங்களுக்கு முன்னாடி அன்அனௌன்ஸ்ட் குவிஸ்னு ஒன்று இருந்தது. அதில் எப்படின்னா, கிளாஸுக்கு போவாங்க, போனால் 20 மார்க்குக்கு திடீர்னு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு கிளாஸும் உன்னிப்பாக கவனிச்சிருக்கணும். எங்களுக்கு அது இல்லை. எங்களுக்கு மிட் டேர்ம் எக்ஸாம் தான். அவங்களுக்கு எப்படின்னா, திடீர்னு போனோன்னே 20 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அப்போ அவங்க இது நாள் வரைக்கும் கிளாஸில் தயாராகிருக்கணும். அப்போ என்னென்னா, உங்களை எல்லா நேரமும் விழிப்புணர்வுடன் வைத்திருக்கிற ஒரு தேர்வு முறையாக இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டம் இருந்தது. அந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டத்தில் நாங்கள் படித்ததெல்லாம் என்னாச்சுன்னா, எங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது மிகவும் எளிதாக இருந்தது. இந்த ட்ரைமஸ்டர் சிஸ்டத்துடைய மற்ற கூறுகளையும் என்னுடைய கல்லூரியின் மற்ற கூறுகளையும் பற்றி இன்னும் விரிவாக அடுத்த எபிசோடில் பேசுவேன். நன்றி, வணக்கம்.